யாழ் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் அரச காணியை தனிநபருக்கு சுபீகரிக்கும் முயற்சி அப்பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டது. இதுகுறித்து தெரிய வருவதாவது, எஸ்கே ஃபார்ம் எனப்படும் தனியார் நிறுவனத்திற்கு தாளையடி பகுதியில் அரச காணியினை அளக்க முற்பட்ட வேளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன்போது குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள், கிராம அலுவலர், சமூக மட்ட அமைப்புகளோடு மீண்டும் கலந்துரையாடி எமது திட்டத்தின் பயன்களை எடுத்துக் கூறி கிராம மக்களின் அனுமதியுடன் குறித்த செயற்திட்டத்தை செயற்படுத்துவதாக கூறி சென்றார்கள். இன்று வரை கலந்துரையாடலை மேற்கொள்ளாத நிலையில் குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் நில அளவை திணைக்களத்தினருடன் மிகவும் ரகசியமாக அரச காணியை அளப்பதற்காக தாளையடி பிரதேசத்திற்கு வருகை தந்தனர். இதனை அறிந்த கிராம மக்கள் கிராம மட்ட அமைப்புகளின் உதவியுடன் அப்பகுதிக்கு சென்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது நில அளவை திணைக்களத்தினர் தாங்கள் போலீசாரின் உதவியுடன் மீண்டும் இந்த இடத்தை அளவீடு செய்வதாக கூறி அவ்விடத்தை விட்டுச் சென்றார்கள். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அப்பகுதி மக்கள், எங்களுக்கு எந்த தகவலும் எந்த அதிகாரிகளாலையும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் நம்பியிருந்த கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முதல் இதே முயற்சி எடுத்த இடத்துல நாங்கள் இதை தடை தடை செய்ய அவியலங்களுக்கு சொல்லி போட்டு போனது டிஎஸ் உட்பட. இது சம்பந்தமாக சமூக மட்ட அமைப்புகளோட ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அவங்களோட விருப்பம் இருந்து பின்னாடிக்கு இது ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் காணி வழங்குறதுக்கு அனுமதிக்கிற சம்பந்தமாக முயற்சி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அப்போ இதுக்கான கலந்துரையாடலை வைப்பின் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று இன்றைக்கு என்ன நடந்தா காலை நேரத்தில் நில அளவை திணைக்களத்தால் அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள தனியாக அரச காணி என்று இல்லை, அதில் தனியாற்ற காணியும் இருக்குது. இந்த தெரிவுகள் இல்லாமல் அந்த இடங்களை அளக்கிறதுக்கு முயற்சித்த போது எங்களுக்கு அந்த வழிப்போக்கர்கள், அதாவது போன வழிப்போக்கர்களால் தகவல் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் விரைந்து போன நேரம் நாங்கள் அவர்களிடம் கேட்டோம், நீங்கள் என்னதுக்கு வந்திருக்கிறீங்களா, என்ன இதில் செய்ய போறீங்கன்னு கேட்க அவர் சொன்னாங்க, சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அதிகாரிகள் அதில் நிற்கணும், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ போன போது காணிக்கு ஒரு அதிகாரிகள் அதில் இருந்தார்கள். அவர்கிட்ட நாங்கள் கேட்டபோது தான் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எஸ்கே ஃபார்ம் நிறுவனத்தினால ஏற்கனவே கதைச்ச திட்டத்துக்கு குறித்த அதிகாரிகள்கிட்ட அனுமதி வேண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் வைக்காம இந்த இடத்துல நாங்கள் இந்த காணி வழங்குறது சம்பந்தமாக நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம். அதே நேரம் எங்களோட குடியிருப்பு காணிகளுக்கான புது குடும்பங்களுக்கான காணி வழங்குதலுக்கான அனுமதி கூட வயலட்டால் எங்களுக்கு கிடைக்க இல்லை. அதே நேரம் நாங்கள் டிஎஸ்க்கு பலமுறை கேட்டிருந்தோம் எங்களோட கிராமத்தின் வரைபடத்தை, அதாவது அந்த கிராம எல்லைக்குட்பட்ட அரச காணிகள், குடியிருப்பு காணிகள், ஒதுக்கப்பட்ட பொதுத்தவைக்கான நிலங்கள், இதுகளை குறித்து எங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தர சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும் வழங்கப்பட இல்லை. அதால் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இதுக்குள்ளே இருக்கிறபடியினால இந்த இதில் எங்களுக்கு சரியான ஒரு தெளிவில்லை. அதால் நாங்கள் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, அதாவது நில அளவை திணைக்களத்துக்கும் டிஎஸ்க்கும் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம். இந்த திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி, சம்பந்தப்பட்ட நீங்கள் குறித்த விஷயத்தை எங்களுக்கு செய்யாதபடியினால எங்களுக்கும் பின்னுக்கு திட்டங்கள் இருக்குது, எங்களுக்கும் காணி தேவைகள் இருக்குது. அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தோட நீங்கள் கலந்துரையாடி இதை செய்யாதபடினால நாங்கள் இதை மறக்கிறோம். ஆனால் எந்த வகையிலையும் நாங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பின்வடைவுக்கு கொண்டு வரவோ அல்லது சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்துறதுக்கோ நாங்கள் தடையானவர்கள் இல்லை. ஆனால் எங்களோட திட்டத்துக்கு எங்களோட சேர்ந்து இதில் அவைகள் இந்த பணியாற்றாதபடியினால நாங்கள் இதுக்கு தடை விதிக்கிறோம். தாளையடி பிரதேசத்தின் பெரும் நிலப்பரப்பு தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் தாளையடியின் நிலப்பரப்புகளை நீங்கள் தனியாருக்கு வழங்க உங்களுடைய பிரதேச மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா? நாங்கள் முற்றுமுழுதாக இதை தடை செய்கிறோம். ஆனால் ஆக்கபூர்வமான தேவைகளை, அதாவது ஆக்கபூர்வமான காணிகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வழங்க மறுக்க இல்லை. எங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்திக்கும் நாட்டின் மேம்படுத்தலுக்கும் ஏற்ற விளைவுகளை எங்களுடைய திட்டங்களோட சேர்ந்து செய்ய முனைகிற போது அதுக்கு நாங்கள் சில சம்மதங்களை நாங்கள் வழங்குவோம். கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு இதே ஆக்கள் டிஎஸ் ஜிஎஸ் ஆக்களோட வந்து அளந்த இடத்துல நாங்கள் தடுத்ததுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அவைக்கு இடத்தை காட்டத்தான் வந்திருக்கிறோம். அவை அந்த இடத்தை பார்த்து அவைக்கு பிடிக்கி கொண்டால் இந்த ஊர்ல உள்ள சமூக மட்ட அமைப்புகளோட கலந்து ஆலோசித்து உங்களோட விருப்பத்தோடு தான் இந்த இடத்தை நாங்கள் பெறுவோம், வத்துமுறை பெறமாட்டோம்னு தான் சொன்னது. ஆனால் இன்றைக்கு அவ ஒரு இடத்துக்கும் அறிவிக்காமல் திடீரென அத்துமுறை அளக்க போன இடத்துல தான் நாங்கள் தடுத்திருக்கோம்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.